ஸோ இந்த வீடியோவில் நம்ம வரப்போகிற IBPS PO SBI POக்கான டேட்டா இன்டர்பிரேஷன் ஸ்பெஷல் டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா இன்டர்பிரேஷனை எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு SBI PO மாதிரி எக்ஸாமை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 5 to 7 minutes எடுத்திருக்கும். ஸோ அவ்வளோ டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்பீடாக எப்படி பண்ணலாம், ரொம்ப சேலஞ்சிங்கான டிஏஸையும் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரான்ச் கொடுத்துருக்காங்களா, பிரான்ச் PQRSTன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் கிளர்க், ஸோ ஆஃபீஸர்ஸ் ஒரு ரேஷியோவும் கிளர்க் ஒரு ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. தென் ட்ரெயினிஸ் அமாங் ஆஃபீஸர்ஸ், ஸோ அந்த ஆஃபீஸர்ஸில் ட்ரெயினிஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி டிஏஸ் வரும்போது இப்போ 480க்கு ஆஃபீஸர்ஸ் வந்து 5 ரேஷியோ, கிளர்க் வந்து 7 ரேஷியோ. இப்போது 5 ரேஷியோ எவ்வளவு, 7 ரேஷியோ எவ்வளவுன்னு தனித்தனியாக இருந்து எழுதிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஏஸ் வரும்போது நீங்கள் இப்படி தனித்தனியாக எழுதாமல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவைப்படும் போது அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 480 கொடுத்துருக்காங்களா, இந்த 480 தான் நம்ம 5:7 ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறோம். அப்போ 480-ஐ 5:7 பிரிச்சோன்னா 480 தான் என்னது, 7 + 5 எவ்வளவு, இந்த 480 தான் 12, அப்படி தானே? இதை தான் நம்ம 5உம் 7உம் பிரிக்க போகிறோம். இதோட ஒன் பார்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 12/480/12 எவ்வளவு, 40. அப்போ இதோட ஒன் பார்ட் வந்து 40. ஏன்னா இப்போ இதில் 5 எவ்வளோன்னு கேட்டால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லிடணும், 7 எவ்வளோன்னு கேட்டால் 7ஆல் 40 மல்டிப்ளை பண்ணி சொல்லிடணும். இது தனித்தனியாக பண்ணி வைக்காதீங்க, அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். இதுனா நீங்க ஸ்கிரீனை பார்த்தா அப்படியே மைண்ட்ல பண்ணிடலாம். இப்போ 540 கியூக்கு இருக்கா, 540 தான் நம்ம 4உம் 5னும் பிரிக்க போறோம். அப்போ 540 தான் என்னது, 9. 4 + 5 எவ்வளவு, 9 தானே? ஸோ அப்போ 9 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், இங்கே ஒன் பார்ட் வந்து 60. நெக்ஸ்ட் அதே மாதிரி 660. அப்போ 660ல் 6:5 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 6:5னா 660, 6:5னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 11. அப்போது 11 தான் 660னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒன் பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 60 தான் வரும். பிகாஸ் இங்கே பாருங்கள் 660 இதோட ரேஷியோ எவ்வளோ ஆட் பண்ணால் 11. ஸோ 11ஆல் கேன்சல் பண்ணால் 60-ஆ, அப்போ அங்கேயும் ஒரு பார்ட் வந்து 60 தான். அடுத்தது 720ன்னு கொடுத்துருக்காங்களா, 720 7:5, 7:5 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 12 வரும். அப்போ 720/12, அப்போ 720 டிவைடட் பை 12 பண்ணணும். அப்போ 12 பண்ணால் எவ்வளோ வரும், அதுவுமே 6 times தான் வருது, அதுலேயுமே 60 தான் வரும். ஓகேவா? 600 3:5, 3:5 ஆட் பண்ணால் என்னது 8 வரும். அப்போ 600/8, 8ஆல் டிவைட் பண்ணோம்னா டேரெக்டாக 8ஆல் டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து 4 கேன்சல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாகவே டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ணும்போது 8 7s are 56 வரும், ரிமைண்டர் 4 வரும், 5 வரும். அப்போ இதோட ஒன் பார்ட் எவ்வளவு, 75. இப்படி ஒன் பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு இனி கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்ஸ் அக்ராஸ் த 5 branches டுகெதர்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்ஸ்னா நான் கிளர்க்கை மட்டுமே எடுக்கிறேன், இதை மைண்ட்லேயே நான் கால்குலேஷன் போட போறேன். ஓகேவா? இது தனித்தனியாக எழுதாம மைண்ட்ல கால்குலேஷன் போட போறேன். ஃபர்ஸ்ட் கிளர்க்குனா என்ன ரேஷியோ, ஃபர்ஸ்ட் இதுல இந்த ரெண்டாவது பார்ட் இருக்குல்ல, கிளர்க்குனா என்னதுன்னா இந்த 7 இந்த 5 இந்த கிளர்க்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 40 × 7 எவ்வளவு, 280. மைண்ட்ல வச்சுக்கோங்க 280. அதுக்கப்புறம் இங்க 60 இருக்கு, ஒன் பார்ட் 60. அப்போ கிளர்க் எவ்வளவு, 5. அப்போ 60 × 5 எவ்வளவு, 300. அடுத்தது 60 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ 60 × 5 எவ்வளவு, 300. அடுத்ததும் 60 தான் இருக்கு, ரேஷியோ 5 தான் இருக்கு, அப்போ 300. அப்போ 75-ஐ 5 டைம்ஸ் பண்ணணும். 70-ஐ 5 டைம்ஸ் பண்ணா 350, 5-ஐ 5 டைம்ஸ் பண்ணா 25. அப்போ 350 + 25 375. ஓகேவா? இதை எப்படி நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க 3 300 இருக்கு, 3 300 இருக்கா, இந்த 3 300 இதையும் 300 அசியூம் பண்ணிக்க போறேன். பட் அது 280 தான், 300 அசியூம் பண்ணிட்டு ஃபைனலா நான் 20 மைனஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ 4 300னா எவ்வளவு வரும், 1200 வரும். கரெக்டா? 1200 இங்க ஒரு 300 ஆட் பண்ணா 1500 வரும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு 20 மைனஸ் பண்ணணும். அப்ப 75 இருந்து 20 மைனஸ் பண்ணலாமா, அப்போ 55 ஆகுமா, 1500 + 55 எவ்வளவு, 1555. சோ இதுதான் ஆன்சர்.
ஓகேவா? இல்ல நீங்க ரேஷியோ தனித்தனியா 5 எவ்வளவுன்னு எழுதிட்டு 7 எவ்வளவு எல்லாத்துக்கும் நான் எழுதிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். எனக்கு தேவைப்படும் போது நான் ஒன் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தேவைப்படும் போது அதை அதோட மல்டிப்ளை பண்ணி எனக்கு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப கிளர்க்கு ஃபுல்லா ஆட் பண்ணுன்னு சொல்லும் போது நான் 1 part 40 எடுத்து வச்சிருந்தேன், அதை 7 மல்டிப்ளை பண்ணி 218 போட்டேன். அதே மாதிரி கியூல வந்து 1 part எடுத்து வச்சிருந்தேன், ஸோ அதை 5 மல்டிப்ளை பண்ணி 300 போட்டேன். இப்படி எல்லாத்துக்குமே போட்டுட்டு ஆட் பண்ணிருங்க. ஸோ ஆட் பண்ணும்போதும் ரொம்ப இருந்து லைன் பை லைனா ஆட் பண்ணாதீங்க. நாலுமே 300 வச்சுக்கோங்க. அப்ப 1200 வந்துருமா? அங்க ஒரு 375 ஒரு 300 இருக்கு, அப்ப 1500 வருமா? இங்க ஆக்சுவலா 280 தான், நம்ம தான் எக்ஸ்ட்ரா 20 எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த 20 இங்க இருந்து மைனஸ் பண்ண 75ல இருந்து இந்த 20 மைனஸ் பண்ணிடுறேன். அப்ப 20 மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 55 வரும். அப்ப 1500 பிளஸ் 55 எனக்கு 1550 இருக்கும். இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இதுல செகண்ட் क्वेश्चन பாருங்க. the number of trainee officers in branch or is what person more than the number of trainee officers in branch P. அப்ப trainee officers நமக்கு வேணும். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் இதுல எழுதி இருக்கேன்ல, சோ திரும்பி எழுதிக்கிறேன். சோ நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அப்படி எழுதி வச்சிருக்க அப்படியே எழுதிருங்க. சோ இப்போ என்ன சொல்றாங்க? number of the trainee officers in branch R. இப்போ branch Rல நமக்கு ஆபீசர்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அதுல தான் நம்ம trainee officers எடுக்க போறாங்க. அப்படிதானே சொல்லிருக்காங்க. ஆபீசர்ஸ் எடுக்கணும். trainees among officers எவ்வளவு இருக்காங்களோ அதுல இந்த பெர்சன்டேஜ் எடுத்தா trainees கிடைப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுல நமக்கு எவ்வளவு வந்திருக்காங்க? நமக்கு என்ன கேக்குறாங்க? R கேக்குறாங்க. Rல வந்து நமக்கு ஆபீசர் எவ்வளவு? நமக்கு 1 part வந்து 60, ஆபீசர் வந்தும்போது 6 into 60 எவ்வளவு? 360 வரும். 360 வருவாங்க. கரெக்டா? இதுல நமக்கு ட்ரெயினிஸ் தான் கேக்குறாங்க. ட்ரெயினிஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? 30%. அப்ப 360ல 30% எவ்வளவு வரும்? 10% ஒரு டெசிமல் பாயிண்ட் 36. அப்ப 30% அதை 3 மல்டிப்ளை பண்ணும். 3 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 108 வரும். இது வந்துச்சா? நெக்ஸ்ட், what person more than the number of trainee officers in branch P? P விட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப P என்ன இருக்கு? நம்மளோட P ஆபீசர்ஸ் வந்து 5 4s are அதாவது 40 இல்லமா, 1 part வந்து 40 into 5 எவ்வளவு? 200. இந்த 200ல ட்ரெயினிஸ் எவ்வளவு? 25%. 25% fraction value 1/4. அப்ப 200ல 1/4னா எவ்வளவு? 50. அப்போ இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? பெர்சன்டேஜ்ல எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது எதை விடனா branch R is what person more than the number of trainees in branch P. branch P விட branch Rல எவ்வளவு அதிகமா இருக்காங்க? எவ்வளவு அதிகமா இருக்காங்க? நமக்கு branch Rல 108, branch Pல 50. எவ்வளவு நமக்கு வேல்யூஸ்ல அதிகமா இருக்காங்க? 58 அதிகமா இருக்காங்க. வேல்யூஸ்ல 58 அதிகமா இருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் பார்க்கும்போது branch Pல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்காங்க? branch Pங்கிறது நம்ம இங்க எழுதுறேன். branch Pங்கிறது 50ல 58. பெர்சன்டேஜ்னாலே 100க்கு மாத்துறது தான். அதான பெர்சன்டேஜ்னாலே 100க்கு கன்வெர்ட் பண்றதா நம்ம பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ 50ல 58 50ல 58ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னா, இப்ப கீழே இருக்க 50 எப்படி 100 ஆகும்? 100க்கு எவ்வளோன்னு சொல்றதானே பெர்சன்டேஜ். அப்போ 50 100 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க கீழே இருக்கிறத 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேல இருக்க வேல்யூவும் அதே மாதிரி 2 மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 58 டபுள் பண்ணா 100, 8 டபுள் பண்ணா 16. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1116% வரும். ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1116. கிளியர்? சோ இது புரியுதுல? சோ நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் ஆபீசர்ஸ் ஆர்ல உள்ள ட்ரெயினிஸ் ஆபீசர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். இஸ் வாட் பர்சன் மோர் தென் த ட்ரெயினிங் ஆபீசர்ஸ் இன் பி. பில எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டையுமே வேல்யூஸ் எடுத்து எவ்வளவு டிஃபரன்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு பாக்குறோம். சோ அந்த இதுல நம்ம அதாவது நம்மளோட பிரான்ச் பில இருந்து எவ்வளவு அதிகமா இருக்காங்க? 58 அதிகமா இருந்தாங்க. அப்ப பில இருந்து 50ல இருந்து 58ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம பாக்குறோம். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அதை அப்படியே டபுள் பண்ணிருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? Next, find the ratio of the number of non-trainee officers in branches to that in branch Q. அப்போ நான் ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ் இங்க கொடுத்துருக்கிறதா ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ். அப்போ நான் ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ் நீங்க எடுக்கணும். இதுக்கெல்லாம் பிரான்ச் எஸ்ஸுக்கும் பிரான்ச் கியூக்கும். ஓகேவா? பிரான்ச் எஸ்ல வந்து நமக்கு டோட்டல் ஸ்டாஃப் வந்து 720. நான் ஆல்ரெடி நம்ம பெர்சன்டேஜ் எடுத்திருந்தோம்ல, ஸோ திரும்பி எழுதிக்கிறேன். நீங்க ஆல்ரெடி நீங்க ரஃப்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? ரஃப்ல எழுதி வச்சுப்பீங்க. அதை தான் வந்து த்ரூ அவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் நான் ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ் இன் பிரான்ச் S
to branch Q. அப்ப S ஓட 1 part முதல் ஆபீசர்ஸ் வேணும். அதுல தான் ட்ரெயினி ஆபீசர்ஸ் தெரிஞ்சாதான் நான் ட்ரெயினி எவ்வளவுன்னு சொல்ல முடியும். சோ அப்ப S ஓட ஆபீசர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? S ஓட 1 part வந்து 60, ஆபீசர்ஸ்ங்கிறது 7 part. அப்ப எவ்வளவு இருப்பாங்க? 420 இருப்பாங்க. இந்த 420ல 15% வந்து நமக்கு யாருன்னா ட்ரெயினிஸ். அப்ப நான் ட்ரெயினிஸ் தான் கேக்குறாங்க. அதாவது 85%, 15% போக ரிமைனிங் 85% தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம 85% எடுக்கிறத விட 15% மைனஸ் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப 15% எடுக்கிறேன். 420ல 15% எவ்வளவு? 10%னா 42. இது 10%னா 42. 5%னா அந்த 42ல பாதி. அப்ப 5%னா இதுல பாதி எவ்வளவு? 21. அப்ப 15%னா ரெண்டு பேரையும் ஆட் பண்றதா 15%. 63 தான் வந்து 15%. அப்ப இதுல இருந்து 63 மைனஸ் பண்ணிடுவோமா? இப்ப 420ல இருந்து நான் 63 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நல்ல மைண்ட்ல இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 420 இருக்கு, அது வந்து 20 மட்டும் எடுங்க. அப்ப இதுல இருந்து 20 போயிருமா? அப்ப ரிமைனிங் 43 மைனஸ் 400ல இருந்து 43 மைனஸ் பண்ணு. 400ல முதல்ல 40 ரிமூவ் பண்ணுங்க. 40 ரிமூவ் பண்ணா எவ்வளவு? 360 இருக்கும். அதுல இருந்து ஒரு 3 மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? 357. சோ இதுதான் வந்து நான் ஆபீசர்ஸ் இன் பிரான்ச் S. அதே மாதிரி Qல வந்து டோட்டல் ஆபீசர்ஸ் எவ்வளவு? 6 into 4 எவ்வளவு? 240. இதுல 20% இங்க 20% தான் சொல்லிருக்காங்க. 20% வந்து ஆபீசர்ஸா இருக்காங்களாம். அப்ப நான் ஆபீசர்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? 80% இருப்பாங்க. சொன்ன மாதிரி 20% எடுத்து மைனஸ் பண்ணிருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ 240ல 20%னா எவ்வளவு? 10%னா 24. அப்ப 20%னா அது அப்படியே டபுள் பண்ணணும். அப்ப 24 டபுள் பண்ணா 48. அப்ப 48 எப்படி மைனஸ் பண்ணலாம்? மைனஸ் பண்றத மைண்ட்ல பண்ணுங்க. 240ல முதல்ல 40 ரிமூவ் பண்ணிருங்க. இன்னும் 8 மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்ப 200 இருந்து 8 ரிமூவ் பண்ணா என்ன வரும்? 192 வரும். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ எடுக்கணும். என்ன இருக்கு? நான் இங்க எழுதுறேன். 357:192 இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு கேன்சல் ஆவாங்க? நல்லா பாத்தீங்கன்னா இவங்களோட டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல டிஜிட்ஸ் ஆட் பண்றேன். 5 + 3 8, 8 + 7 15, 3க்கு டிவைட் ஆகும். அதே மாதிரி அதுலயும் பாருங்க 9 + 1 10, 10 + 2 12, 3க்கு டிவைட் ஆகும். ஏன்னா நம்ம 3யோட டிவிசிபிலிட்டி என்னது? சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அந்த டிஜிட்ஸ் எல்லாம் சம் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 3க்கு டிவைட் ஆகுது அப்படின்னா the whole அங்க இருக்கிற எல்லா ஹோல் நம்பருமே 3க்கு டிவைட் ஆகும். அப்ப இது ஆட் பண்ணும்போது எனக்கு 15 வந்துச்சு, இதுல வந்து எனக்கு வந்துச்சு 12 வந்துச்சு. அப்போ இந்த இது ரெண்டுமே 3க்கு டிவைட் ஆகும். அப்ப 3க்கு கேன்சல் பண்ணா 13, 13, 9. அதே மாதிரி இங்க 6 3s are 18, 1 4 3s are 12. சோ அப்ப ஆன்சர் என்னது? 1 பிரான்ச் S ல இருந்து தான் Q கேக்குறாங்க. S வந்து 119:64. இதுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் செட் போலாமா? சார் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ ரேஷியோ எடுக்கிறது புரியுதுல? சோ நான் ட்ரெயினிங் கேட்டனால ட்ரெயினி எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இல்ல 85% டைரக்டா எடுத்தாலும் ஆன்சர் வரும். பட் 85 வரும்போது பெரிய வேல்யூஸா இருக்கு. அதனால தான் 15 எடுத்து மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ 15% வந்து ட்ரெயினிஸ். அப்ப நான் ட்ரெயினிஸ் ரிமைனிங் 85 தானே இருப்பாங்க. 15% எவ்வளோன்னு பார்த்து அதை நம்ம இதுல இருந்து மைனஸ், நம்மளோட டோட்டல் நம்ம ஆபீசர்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாருமே நான் ட்ரெயினிஸ் தான். ஓகேவா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் போகவா? நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாருங்க. இன் பிரான்ச் டி 40% of the clerk and 60% of the non-trainee officers are women. ஓகேவா? How many women are there in the branch T counting only clerks on non-trainee officers? ஓகேவா? பிரான்ச் Tல எவ்வளவு நமக்கு விமன் இருக்காங்க அத பத்தி தான் கேக்குறாங்க. விமன் எவ்வளவு? இப்போ பிரான்ச் T எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இங்க என்ன 40. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா எழுதி வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்டே. சோ அதை எழுதி வச்சுக்கோங்க, அதை பாத்துக்கோங்க. பிரான்ச் Tல 40% of clerkல and 60% of the non-trainee officers are women. அப்ப ட்ரெயினி ஆபீசர்ஸ்ல நான் ட்ரெயினி ஆபீசர்ஸ் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிளர்க் எவ்வளவுன்னு பாருங்க. 75 இருக்கா? 75ல 5ங்கிறது 1 பார்ட் வந்து 75. அப்ப 75ல நமக்கு 5ங்கிறது எவ்வளவு வரும்? அந்த கிளர்க் எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரியும். அதுல 40% எடுத்தா உங்களுக்கு கிளர்க்கோட விமன் தெரிஞ்சிருவாங்க. 75 into 5, 70 5 times பண்ணா 350, 5 5 times பண்ணா 25, 350 into 25 375. இதுல 40% எப்படி எடுப்போம்? 40% ஈஸியா எடுத்துடலாம். 10%னா
37.5. 40% னா அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 37.5 2 டைம்ஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 75 வருமா? அப்ப 4 டைம்ஸ் பண்ணா 150 தான வரும். சோ இது 4 இதுல 40% எவ்வளவு? 150. Then 60% of the non-trainee officers are women. அப்ப non-trainee 60% of the non-trainee officers. அப்போ இதுல non-trainee officers எவ்வளவு இருப்பாங்க? இப்ப trainee officers அதாவது T-ல தான். T-ல வந்து trainee officers வந்து 60 னா non-trainee னா 60% 40 நான் trainee officers னா 60% தான் non-trainee இருப்பாங்க. சோ இதுல நமக்கு எவ்வளவு இருக்கு? 75. ஆபீசர்ஸ் எவ்வளவு? 3. 75ல நமக்கு 3 இருக்காங்க. 75ல 3 னா நமக்கு trainee officers 60, நான் trainee officers 60. அந்த 60ல 60% வந்து விமனா. 60ல 60%. சோ இங்க நமக்கு எவ்வளவு ஆபீசர்ஸ் இருக்காங்க? 75 into 3 நம்ம பண்ணா 75 into 3 75 3 டைம்ஸ் பண்ணா 225 வரும். ஓகேவா? இப்போ இந்த 225ங்கிறது நம்மளோட ஆபீசர்ஸ். இதுல நமக்கு நான் ட்ரெயினி ஆபீசர் வந்து 60%. அதுல விமன் வந்து ஒரு 60%. இந்த 60% ஆஃப் த நான் ட்ரெயினி ஆபீசர்ஸ் ஆர் விமன் கொடுத்துருக்காங்களா? அப்ப 60% விமனா இருக்காங்கன்னா 60க்கு 60%. 60க்கு 60 60ல 60% எவ்வளவு? 10% 6. 60% 6 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 6 into 6 எவ்வளவு? 36. அப்ப 225ல 36% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருமா? சோ புரியுதா? சோ 36% பார்க்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ 36%னா percentage பதிலா by 100 போட்டுக்கலாமா? ஏன்னா 225ல 36% பார்க்கணும். அப்ப 36% பதிலா by 100 போட்டுக்கலாமா? அப்போ இப்போ 225 100 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2.25 வரும். 100 ஆல இந்த 225 டிவைட் பண்ணா 2.25 வரும் into 36. இப்போ இத எப்படி பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 36 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 36 into 2 எவ்வளவு? 72 வருமா? அதுக்கு அப்புறமா 0.25 into 36. அப்ப 0.25 into 36 னா 0.25 னா 1/4. அப்ப 36ல 1/4 னா 36 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம். 36 4 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 9 வரும். அப்போ 72 plus 9 எவ்வளவு வரும்? 81. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ண क्वेश्चंस அப்ளை பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ 225ல 36 எவ்வளவு? 36% எவ்வளவுன்னு பார்க்கிறோம். புரியுது தானே இது? சோ ஃபர்ஸ்ட் 75ல ஆபீசர்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்? 225. இப்போ அந்த ஆபீசர்ஸ்ல ட்ரெயினிஸ் கேட்கல, நான் ட்ரெயினிஸ் இருப்பாங்கல்ல, அதுல விமன் வந்து 60% சொல்றாங்க. நான் ட்ரெயினிஸ் நமக்கு எவ்வளவு இருக்காங்க? 60% நான் ட்ரெயினிஸ் இருக்காங்க. நான் ட்ரெயினிஸ் 40% 60% நான் ட்ரெயினிஸ் இருக்காங்க. இதுல 60% வந்து விமன். அப்ப 60ல 60 60ல 60 னா எவ்வளவு? 36. அப்போ 225ல 36% இருக்கணும். 36% னா 36/100. அப்போ 225ல 2 decimal point 2.25 into 100 into 36 பண்ணுவோமா? 36 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 36 2 டைம்ஸ் பண்ணா 72. அது ஒரு பக்கம் போட்டுருவோம். 0.25 into 36. 0.25 னா fraction value 1/4. 1/4. 0.25 னா 1/4. அப்போ இந்த ஆன்சர் 36 1/4 னு பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருமா? 36/4 எவ்வளவு? 9. அப்போ 72 ஆல்ரெடி நமக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி வந்துச்சு. இப்போ 9 வந்துச்சு. டோட்டலா எவ்வளவு? 81. அப்போ ஆல்ரெடி நமக்கு 150 plus 81. 150 plus 81 80 ஆட் பண்ணா 230. அப்ப 231. சோ இதுதான் ஆன்சர். கிளியரா? சோ பாக்கும்போது தான் பெருசா இருக்கும், பட் சால்வ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் taking all branches together, the total number of officers is what percent of the total number of clerks to the nearest whole number. Nearest whole numberல எடுக்க சொல்றாங்க. Taking all branches of the total number of officers, what percent of the total number of clerks. Clerk நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நம்ம டோட்டல் கேட்டாங்க. clerk எவ்வளவுன்னு கேக்கும்போது 1555 வந்துச்சு. ஓகேவா? அப்ப clerk வந்து 155555. சோ நமக்கு என்ன? ஆபீசர்ஸ்ல இருந்து கிளர்க்ல ஆபீசர்ஸ்ங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? இப்போ ஆபீசர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுவோமா? ஆபீசர் நம்ம இங்க என்ன? 40, இங்க 1 part 60 60 60 75. இப்போ ஆபீசர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன். சோ 5 4s are எவ்வளவு? 20. அப்ப என்ன வரும்? 200 வந்துருமா? இது 240 200 240. சோ அதே மாதிரி இங்க 360
ஸோ 7 6 ஆர் 420, 75 3 டைம்ஸ் பண்ணால் 225. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த சைட் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். இப்போ 200 இருக்குன்னா இங்கே 200 + 200 400, 400 + 300 700, 700 + 400 1100, 1100 + 200 1300. அப்போ 1300 தனியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு 60 + 40 வந்து 100. அப்போ 1400, 1400 20 + 25 1445. அப்போ 1445. அப்போ 1555ல 1445ங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதை கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோம்னா டைம் தேவையில்லாம வேஸ்டா போகும். பிகாஸ் என்னன்னா இந்த வேல்யூஸ் ரெண்டும் பாருங்க கிட்ட கிட்டக்க இருக்கு. 1555 1445 பெரிய வேல்யூவும் கூட. அதே மாதிரி இதை அடிக்கும் போது 5 டேபிள் அடிப்போம். தென் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை வேற ஏதாவது டேபிள் கண்டுபிடிச்சு அடிப்போம். இப்படி நமக்கு கேன்சல் போயிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் கிடைக்க கஷ்டமாயிரும். பிகாஸ் இங்க எல்லாம் ஆன்சர் பாருங்க எல்லாமே பக்கத்துல 90, 91, 92, 93, 94 எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன எப்படி கேன்சல் பண்ணணும்னா இப்போ 1555ல 1445 பார்க்க போறோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ்க்கான பெர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா மைனஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ 1445ல 1055. இப்போ 1545 வரணும்னா 100. அப்போ 55 வரணும்னா 110. இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 110. இந்த 110 எங்க பார்க்கணும்னா இதுல பார்க்கணும். இதுல 110னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? இப்போ 1555னா 100%. இது 100% தானே. இப்போ இதுல 10% எவ்வளவு? 10% வந்து 155.5. அதாவது 110 விட அதிகமா இருக்கு 10%. அப்போ இது வந்து சம் பெர்சன்டேஜை மைனஸ் பண்ணும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 10% தனியா வச்சுக்கோங்க. 10% வந்து 155.5 அது தனியா வச்சுக்கோங்க. இனி எவ்வளவு நம்ம மைனஸ் பண்ணணும்? கிட்டத்தட்ட அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 45 மைனஸ் பண்ணிட்டோம்னா 110 பக்கத்துல வந்துடும். இந்த 110 கிட்டக்க வந்துடும். இதுல இருந்து ஒரு 45 மைனஸ் பண்ணும். அப்போ 45னா எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும்? இப்போ 10%னா 155.5. அப்போ 1%னா எவ்வளவு? 1%னா இது ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா 15.55. இது 1%. அப்போ 15 வந்து 45 பக்கத்துல வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணா வரும்? இப்போ 15.55 எதால மல்டிப்ளை பண்ணா 45 கிட்டக்க வரும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 45 அரௌண்ட் 45 பாயிண்ட் சம்திங் கிட்டக்க வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு 10% எடுத்துட்டோம், ஒரு 3% எடுத்துட்டோம். இப்போ 45 எடுத்துட்டோம்னா இதை மைனஸ் பண்ணா 110 அரௌண்ட் நமக்கு வருது. அப்ராக்சிமேட் நியரஸ்ட் ஹோல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட் ஆன்சர் கேட்கல. அப்போ 100ல இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு போதும். அதான 10ல இருந்து 3 மைனஸ் பண்ணா எவ்வளவு? 7%. அப்போ இந்த 110ங்கிறது ஒரு 7%. அப்போ நம்மளுக்கு டோட்டல் 100%. இது 100%. இதுல இருந்து ஒரு 110 கம்மியாகணும்னா பெர்சன்டேஜ்ல எவ்வளவு? அது 10 - 3 7%. அப்போ 100ல இருந்து 7% மைனஸ் பண்ணா நமக்கு ரிமைனிங் எதுவோ அதான் நம்ம ஆன்சரா இருக்கும். 93%. புரியுதா? ஏன்னா இதுல எல்லா வேல்யூஸுமே ரொம்ப நெருக்கமா பக்கத்துல இருக்கு. ஸோ அதற்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்றோம்னா எவ்வளவு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றத செக் பண்ணோம். எவ்வளவு வந்துச்சு? 110 வந்துச்சு. இந்த 110ங்கிறது 1555ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்த்தோம். ஸோ 10%னா 155.5. 110 விட அதிகமா போயிடுச்சு. அப்ப எவ்வளவு கம்மி பண்ணணும்? இன்னும் ஒரு 45 கம்மி பண்ணணும். இப்ப இந்த 45 எப்படி எடுக்கணும்? அதே இதுல தான் எதுல இருந்து எடுக்கிறோமோ அதுலதான் 45 கொண்டு வரணும். இதுல 10%னா 155.5. அப்போ 1%னா என்னது? 15.55 தான் 1%. இப்ப இது 1%னா 45 பக்கத்துல வரணும். 15 எதால மல்டிப்ளை பண்ணா 45 வரும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணா 45 அரௌண்ட் வரும். சோ இப்போ இந்த 155 இருந்து 45 மைனஸ் பண்ணா நமக்கு 110 வரும். அதாவது இங்க பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 10%ல இருந்து 3% மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 7%. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலா 100% நம்ம என்ன பண்ணணும்? இந்த 110 வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதுக்கான பெர்சன்டேஜை மைனஸ் பண்ணா போதும். நமக்கு இது 100%, 110ங்கிறது 7%. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ அரௌண்ட் வந்துருமா? அப்ப 100% 7% மைனஸ் பண்ணா எவ்வளவு? 93%. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த செட் கிளியரா? ஸோ இல்லை 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு செட்டு. இது வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது பெரிய கால்குலேஷன்ஸ் எடுக்கக்கூடாது, ஸ்பீடா சால்வ் பண்ணணும். ஓகே, கிளியர்? இது புரியுதுல?